வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி மாசிமக மகோற்சவம் ஆரம்பமானது. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரி மாசிமக மகோற்சவம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ளது. மாசி மாதத்தில் வருகின்ற மக நட்சத்திரம் அம்பாள் ஆலயங்களில் சிறப்பு உற்சவங்கள் நடைபெறும் காலமாகும். எதிர்வரும் 18ஆம் தேதி மாத்தளை முத்துமாரி அம்பாள் கொடியேற்றத்துடன் உற்சவம் ஆரம்பமாகிறது மற்றும் பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலும் நடைபெறவுள்ள மாசிமக மகோற்சவம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குரு பீடாதிபதி சபரிமலை குருதொல்லர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசு சுவாச்சாரியார் இவ்வாறு விளக்கமளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் 6ஆம் நாள் 18/2/2025 அன்றைய தினம் மாசிமக மகோத்சவத்தை முன்னிட்டு இந்த 25 நாட்கள் உற்சவத்திற்காக மாத்தளை மாநகரிலே கோவில் கொண்டு எழுந்தருள் இருக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக போற்றுகின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுடைய பிரம்மோற்சவம், இந்த மகோத்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பம். இந்த மாத்தளை மாநகரை இவ்வாறு சிறப்பாக வானளாவிய கோபுரத்தோடு அருளாட்சி கொடுக்கின்ற அன்னைக்கு இந்த மாசிமக உற்சவத்தை முன்னிட்டு இந்த துவயாரோகணம் என்கின்ற கொடியேற்றம் சிறப்பாக நடைபெறுகின்றது. அதே போல ஏனைய பல்வேறு ஆலயங்களிலும் இந்த மாசி மகத்தை முன்னிட்டு இந்த உற்சவங்கள், அது பல இடங்களிலே 10 நாள் உற்சவங்கள், 15 நாள் உற்சவங்கள், சில ஆலயங்களிலே 5 நாள் உற்சவங்கள், 3 நாள் உற்சவங்கள் என்றும் ஒவ்வொரு சிறப்போடு கூடியதாகவும், அல்லது ஒரே நாள் மாசி மகத்தன்று மட்டும் சங்காபிஷேகம் பால்குட பவனியோடு சிறப்பாக நடைபெறுகின்ற ஆலயங்களும் உண்டு. அவ்வாறு இந்த மாசி மாதத்து மக நட்சத்திரம் பல்வேறு சிறப்போடு கூடியது. இந்த ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு சிறப்புகள். தை மாதத்திற்கு பூச நட்சத்திரம் சிறப்பு, தை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரம் சிறப்பு. அதே போல இந்த மாசி மாதத்திலே மாக நட்சத்திரம், மாசி மகம் ஒரு சிறப்பான நாள். அந்த நாளிலே நாமும் அம்பாள் ஆலயங்களிலே சென்று இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகின்ற வகையிலே இவ்வாறு துவஜாரோகணம் நடைபெறுகின்ற பொழுது நாம் சென்று இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் பிரதான செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.